கீரைன்னு சொன்னாலே ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தினமும் ஒரு வகையான கீரை சாப்பிடணும். ஒரு கைப்பிடி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் ஏற்படுது, என்னென்ன மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நாளும் ஒவ்வொரு வகையான கீரைகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வகையான கீரையை பற்றி பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி ஒரு வகையான கீரை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பாலக்கீரை பற்றி பார்க்கலாம். பாலக்கீரையில் பல வகையான நன்மைகள், மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க், பீட்டா கரோட்டின் சொல்லி பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது தினமும் நம்ம ஒரு கைப்பிடி சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வெய்ய காலத்தில் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, தலைமுடி கொட்டாமல் நல்லா வளர்கிறதுக்கு, ரத்த சோகை மற்றும் அல்சர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை போக்குறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த பாலக்கீரைகளை பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்புறம் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய செல்களை இது தடுக்குது. புற்றுநோய்ன்றது பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடியது. மேலும் பெருங்குடலில் நம்ம செரிமானம் ஆகாமல் சேர்ந்திருக்கிறத கிளியர் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பாலக்கீரை உதவி பண்ணுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாலக்கீரை ஒரு கைப்பிடி தினமும் எடுத்துக்கோங்க. இதில் பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. வயது அதிகமாக ஆனவங்க ஞாபக மறதி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் முதற்கொண்டு படிக்கிறதுல மறக்காமல் இருக்கணும்னா தினமும் ஒரு கைப்பிடி வாரத்துக்கு 2 நாட்கள் பாலக்கீரை சாப்பிட்றதுனால மிகவுமே நல்லது. பாலக்கீரை எப்போவுமே கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேக வைக்கவே கூடாது. அந்த பச்சைத்தன்மை மாறக்கூடாது. அந்த பச்சைத்தன்மை மாறிடுச்சுன்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ன்றது குறைஞ்சிட்டே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சைத்தன்மை மாறாமல் ஆனால் வெந்து வேகாமலும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது மிகவுமே நல்லது. நம்ம உடலில் பல்வேறு நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் மன அழுத்தத்தால் கூட இது ஏற்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த பாலக்கீரை உதவி செய்கிறதாகவும், ரத்த அழுத்தம் மற்றும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பாலக்கீரை உதவி பண்ணுது. அது மட்டுமே இல்லாமல் இதில் நைட்ரேட் அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. பொதுவாகவே கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்களில் ஏற்படுற நோய்கள் மற்றும் ரத்த ஓட்டம் சீராக ஓடுறதுக்கு உதவி பண்ணுது. எலும்பு ஆரோக்கியத்துக்கு எல்லா வகையான கீரைகளுமே நல்லது. இதில் வைட்டமின் ஏ நிறைந்திருக்கிறதுனால ஸ்கின் மற்றும் எலும்புகளுக்கு ரொம்பவுமே நல்லது. ரொம்ப முத்தின பாலக்கீரையாக இல்லாமல் இலசான பாலக்கீரை எடுத்துக்கும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அம்னேஷியா, அதாவது மறதின்றது ஏற்படாமல் இருக்கும். ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்க உறுப்புகள் அனைத்தையுமே சீராக இயங்குறதுக்கு இந்த பாலக்கீரை மட்டும் இல்லை, எல்லா கீரைகளும் உதவி பண்ணுது. ஆனால் இதில் பாலக்கீரை ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. இதில் 21% பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நமக்கு இதை சாப்பிடும்போதே கிடச்சிருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாலக்கீரை தினமும் எடுத்துக்கோங்க. முடி கொட்டுதுன்ற பிரச்சனை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கீரை சாப்பிட்றதுனால நம்ம குறைக்க முடியும். இதில் ஒமேகா 3, கால்சியம், வைட்டமின் பி, வைட்டமின் சி, மெக்னீஷியம், அயன் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால்ன்றது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் க்ளோ பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இந்த மாதிரி பல வகையான ஆரோக்கியமான நன்மைகள் நம்ம ஒரு கைப்பிடி கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கிது. அதனால் தினமும் ஒரு வகையான கீரை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.